பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த புத்தாண்டு நல் வாழ்த்துதல்களை கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் என் தேவனாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, புதிய வருஷத்துக்குள் வந்திருக்கிற நீங்கள் போன வருஷத்திற்குரிய நன்மைகளுக்கு நன்றி சொல்லியிருப்பீர்கள். இப்போ நாம் எல்லாரும் நம்மளை தாழ்த்தி தேவனாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, 2024ஆம் ஆண்டு நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் இப்பொழுது இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கிறேனப்பா. எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம், பலனப்பா. விழுந்து போய்விடுவோம், மரித்து போய்விடும் என்றெல்லாம் எவ்வளோ சூழ்நிலைகள் வந்த போதிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிற உன்னை விட்டு விலகவில்லை என்று சொன்ன கர்த்தர் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தி கொண்டு வந்திரே. அதற்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் அப்படியே எங்களை ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் பாதுகாத்துக் கொள்ளுக போகிற ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களை பிடித்திருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் நீர் தந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும் போதும் கேட்கும் போதும் பேசும்போதும் அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஆவியும் ஜீவனமாய் கடந்து வந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை மாறட்டும் அப்பா. அத்தனை பேருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த புதிய ஆண்டுக்கான செய்த தேவனுக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசைகள் நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. புதிய ஆண்டுக்குள்ளே வந்தது. புதிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. புதிய நன்மைகளுக்காக காத்திருக்கிற சந்தோஷத்தோடு இருப்பீங்க. நான் இன்றைக்கு உங்களோடு கூட தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கொடுத்த வார்த்தையை நான் உங்களோடு கூட சந்தோஷமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் உங்களை வெண்கல அரணாக வைக்க போகிறாராம். உங்களை நீ வெண்கல சுவர் என்று சொல்லி கர்த்தர் உங்களை சொல்றார். உங்களை ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் வெண்கல அரண், வெண்கல சுவராக இருக்கிறோமா. வேத வசனத்திலிருந்து பார்க்கலாமா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷில் டிக்ளேர் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கூட தேவன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாருங்க. போன ஆண்டில் எதெல்லாமோ ஆசைப்பட்டு நடக்கலை. எத்தனை நாள் உபவாசம் பண்ணீங்க, ஜெபித்தீங்க, அந்த ஜெபத்திற்கு பதில் வரல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாமே சத்துரு தடை செய்து வைத்திருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டு தடை செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களை காண செய்ய போகிறார். நீங்கள் வெண்கல அரணாய் இருக்கிறீர்கள். போன வருஷம் சத்துரு துரத்தினா, பிசாசு துரத்தினா, பொல்லாத மனிதர்கள் நம்மளை பயமுறுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க இல்லையா? அநேக பலவீனங்கள் வந்து விழுந்து எந்திரிச்சிங்க இல்லையா? இந்த வருடத்தை இருப்போமா இல்லையா என்று கூட அநேக சந்தேகத்தோடு இருந்தங்க. எத்தனை சாட்சிகள் தெரியுமா? நேற்றுக்கு எங்களுடைய ஜூம் பிரேயரில் எவ்வளோ சாட்சிகள், அழுகையோடு நன்றி நிறைந்ததோடு சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். நான் பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறேன். போன வருடத்தில் என் தேவனை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், பாதையில் எல்லாவற்றிலும் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறாருங்க. அவர் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் இருக்கு. அருமையானவர்களே, இன்றைக்கு என் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு வெண்கல சுவராக இருப்பாய் என்று என் தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை இந்த ஜனங்களுக்கு அரணான வெண்கல சுவராய் அலங்கமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அலங்கம் என்று சொன்னாலே ஒரு பெரிய கோட்டையை சுற்றி இருக்கிற ஒரு சுவர். அந்த சுவர் தான் அலங்கம். அந்த அலங்கம் வெண்கத்தினால் செய்யப்பட்டிருக்குமா. ராஜாவுடைய கோட்டைகள் எல்லாம் வெண்கல அரண்களால் செய்யப்பட்டவைகளாக இருக்குமா. நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? நம்ம தேசத்தை காக்கிற மிலிட்ரிகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த மிலிட்ரி அதிகாரிகள் நிற்கிற அந்த பெரிய ஆஃபீஸ் அதிகாரிகளுடைய அந்த ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸுகளாக இருக்கட்டும், அந்த ஆஃபீஸுகளுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நிற்பார். அந்த கூண்டுக்குள்ளே நிற்பாங்க. ஆனால் அவர்களை நம்ம பார்க்க முடியாது.
அவர்கள் வெளியில் இருக்கிறதையும் தூரத்தில் இருக்கிறதையும் பார்ப்பார்கள். ஆனால் அவர் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும்போது அதில் சின்ன ஒரு துவாரம் இருக்கும், இல்லைன்னு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசல் வழியாக அவர்கள் கைகளில் இருக்கிற அந்த கன்னை எடுத்த எதிராளியை அவர்கள் தோற்கடிக்க முடியும், அது எதிராளியை அவர்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அவர்களை சுற்றி இருக்கிறது அவர்களுக்கு சுவர். அதே மாதிரிதான் இந்த ஆண்டு என் தேவனாய் கர்த்தர் நம்மளை சுற்றி வெண்கல அரணை சுவரை அவரே நமக்கு போட்டிருக்கிறாருங்க. இன்றைக்கு அந்த வெண்கல அரண்குள் சுவருக்குள் இருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளேயும் அநேகர்கள் பாதுகாப்புக்காக ஓடி வருவார்கள். அதாவது ஜெப உதவிக்கு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். இன்னும் தேவன் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று எதற்கு சொல்லுகிறார் பாருங்களே. அலங்கமாக்குவேன், ஆனால் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஆனால் எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்றது பாருங்களேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியை என்னோடு இருக்கிறார். அதான் இங்க தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு தான் சொல்லுகிறாரு. உனக்கு விரோதமாய் எழும்புவாங்க, மந்திரவாதிகள் எழும்புவாங்க, சூனியக்காரிகள் எழும்புவாங்க, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், ஊழியத்தில், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் நீ அவர்களை மேற்கொள்ளுவாய், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். என்னோடு தேவன் இருக்கிறார், அதனால நான் இப்போ தைரியமாக உங்கள்கிட்ட இந்த வசனத்தை பேசுகிறேங்க. நான் கடந்து வந்த பாதையெல்லாம் அப்படிப்பட்ட பாதைகள், நீங்களும் அப்படிப்பட்ட பாதைகள் கடந்து வந்திருப்பீர்கள். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி போன வருடம் உங்களை மேற்கொள்ள வேண்டும் நினைத்தவர்கள், நீங்கள் மரித்து போய்விட வேண்டும், அடுத்தடுத்த லெவல் நீங்க போகக்கூடாது என்று நினைத்தவர்கள், உங்க குடும்பம் பிரிய வேண்டும், உங்க குடும்ப வாழ்க்கை உடைய வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடாது, நீ கற்பத்தின் கனி பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைத்தவர்கள், அவர்கள் இந்த ஆண்டு என்ன செய்வார்களாம்? இடறுவார்கள். போன வருடத்தில் இருந்த சகோதரி தான் இவங்க, சகோதரன் தான் இவன், வாலிபன் தான் இவன், அப்படி என்று நினைத்து இந்த வருடம் உங்களுக்கு விரோதமாக மறுபடி எழும்புவார்கள். ஆனா அவங்க காரியத்தை செய்ய முடியாது. பாருங்களேன், வேதத்துல தாவீதுக்கு விரோதமா சவுல் எத்தனை முறை எழும்பி போனார் இல்லையா? தாவீதை சவுல் தான் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினவருக்குள்ளே கைமக்கார் ஆவி எழும்பி தாவீதுக்கு விரோதமா எழும்பினார் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும், எத்தனை பட்டாளங்களோ என்ன யாரு வந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாருங்க. தாவீது ஜெயித்தார், சவுல் இல்லையா தோற்று போனார். எனக்கு அருமையானவர்கள், இப்படிதான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை எல்லாம், உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களை எல்லாம் இந்த வருடம் உங்களை சுற்றி அவர் வெண்கல அரணாய் உங்களை வைத்திருக்கிறபடியால் என்ன சொல்லுகிறார்? இடறுவார்களாம். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இடறி போவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்களாங்க, வெட்கப்பட்டு போயிடுவாங்க, லெச்சை அடைய போறாங்கங்க. அதான் தேவன் இங்க எரேமியாட்ட சொல்லி அஞ்சாதே என்று சொல்வார். உங்களை பற்றி என்னை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் அதுதான் இந்த வருடம் சொல்கிறார். அஞ்சாதே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் தாங்க அந்த வெண்கல அரண். நமக்கு நீ வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 என்ன சொல்றது? அவருடைய கால்கள் என்னவா இருக்குதான்? அவருடைய கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருக்குதாங்க. அப்போ என் இயேசு கிறிஸ்துவின் கால்களும் வெண்கலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது என்று சொன்னார். அவர் நம்மளை வழி நடத்துகிறவருங்க. அவர் காட்டுகிற பாதையில் நீங்கள் நானும் போகிறோம். இந்த ஆண்டு அவர் முன்னே செல்வார், நாம் முன்னே செல்வோம். பரிசுத்தாவின் என்ற சத்தத்தை கேட்போம். நீங்க வாய்களை திறந்தீர்கள் என்றால் பரிசுத்தாவை நம்மை நிரப்புவார். நாம் நிரப்பப்படும் போது நம் சபை நிரப்பப்படும், நம் குடும்பம் நிரப்பப்படும், நம்ம சூழ்ந்தவர்கள் நிரப்பப்படுவாருங்க. அந்த அக்கினி நம்மளை சுற்றி பெரிய மதிலாய் எலும்பு போகுதுங்க. ஆவியானவர் நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லுகிற எவ்வளவு தெளிவா சொல்லுது. நீ பயப்படாத, திரும்பி சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஒரு கிளி கூண்டுக்குள்ள கிளி இருக்குன்னா அது பாதுகாப்பா இருக்குது, அதை சுற்றி அந்த கூண்டு அதுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரிதான் இந்த வருடம் தேவனுடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு பாதுகாப்பான அரணாக தேவன் தந்திருக்கிறாருங்க. வெண்கல அரணாக அவரை நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாம். எரேமியா 33:9 என்ன சொல்லுது? தேவன் இந்த ஆண்டு
நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, நமக்கு இந்த ஆண்டுல செய்ய போற நன்மைகள் காண்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அது என் தேவனுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்குது. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். நம்ம கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க. நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்களும் நானும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவில் எதிரிகளின் திட்டங்களை தேவன் உடைத்து போட்டுக்கிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. எல்லா கட்டுகளையும் என் தேவனாய் கர்த்தர் உடைக்கிறாருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. நம்முடைய காரியத்தில் அவரை இறங்கி வந்து செயல்பட போகிறார். இந்த ஆண்டுல விசுவாசிகள் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த ஆண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி உண்டாக்க போகுதுங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்களேன், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆண்டுல அதிகமாய் வேதத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். வேதத்தில் தியாகமுள்ள வாலிப பிள்ளைகள் எழும்ப தேவன் உதவி செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்களேன், யோசேப்புகளும் எஸ்தர்களும் எழும்புகிற ஆண்டாக இருக்க போகிறது. எஸ்தரை போல உபவாசத்தினால ஜெபத்தினால அநேகருக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கிற அதுதாங்க வெண்கல அரண். நீங்களும் நானும் தாங்க அந்த எஸ்தர், நீங்களும் நானும் தாங்க யோசேப்பு. குழியில தூக்கி போட்டாங்க. யோசேப்பு என்ன செய்தார்? ராஜாக்களிடத்தில் தேவன் கொண்டு போய் வைத்து கோஷேன் என்கிற நாட்டில் கொண்டு வைத்து அந்த ஆசீர்வாதங்களும் செழுமையும் பசுமையும் எல்லா நன்மையும் பஞ்ச காலத்திலும் அவன் மற்றவர்களை போஷிக்கும்படி கர்த்தர் வைத்தார். அப்படிப்பட்ட பெரிய வெண்கல அரண் உங்களை சுற்றி கர்த்தர் போட்டிருக்கிறார். இந்த ஆண்டு நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற அரணாய் வெண்கலமாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் நம்முடைய மத்தியில் அவர் செய்ய போகிறாருங்க. எல்லா குடும்பங்களிலும் ஃபைனான்ஸ்ல பிளெஸிங் உண்டாக்க போகுது. ஏனென்றால் என் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் பல கலிங்களை திறந்து மதகுகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. போன வருடம் வர வேண்டிய ஃபைனான்ஸ் பிளெஸிங் எங்கெல்லாம் தடையா நிற்கிறதோ, வடக்கை பார்த்து வைத்திராது, தெற்க பார்த்து கொடு, மேற்கை பார்த்து வைத்திராது, கிழக்கை பார்த்து கொடு என்று சொல்லி நீங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது, ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இந்த ஆண்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எங்கெல்லாம் சத்ரு தடை செய்து வைத்தானோ, கர்ப்பத்தின் கனிகள் உருவாங்க கூடாதபடி எந்த கர்ப்ப பாத்திரம் சத்ரு அடைத்தானோ, இந்த ஆண்டு என் தேவனாகிய கர்த்தர் குழந்தைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வீட்டில் நன்மையும் கிருபை சமாதானத்தையும் பெருக செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்களேன், என் தேவன் இந்த ஆண்டு ஞானமும் புத்தியும் என்ன சொல்லுது நீதிபதிகள இல்லையா, பூமியின் ஆழங்களெல்லாம் உருவேற்படும் நான் தேவனிடத்தில் இருந்தேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினாலும் புத்தியினாலும் இந்த ஆண்டு நம்மளை நிரப்புகிறாருங்க. அவருடைய பலத்த கருத்துக்குள் வைத்திருக்கிறார். அந்த ஞானத்தையும் புத்தியும் பரிசுத்தாவை நம்மளுக்குள் வைத்திருக்கிறபடியா இந்த ஆண்டு அதிகமாய் ஊழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் அநேகர் எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவ வல்லமை நம்மிலிருந்து வெளிப்பட போகுது. பரிசுத்தாவை நம்மளுக்குள்ள இருந்து வெளிப்பட போகிறார். ஆவியானவர் பலத்த கிரியைகளை இந்த ஆண்டு செய்வாருங்க. ஏனென்றால் தேவன் உங்களை என்னையும் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கல அலங்கமாக அவர்கள் உங்களை பார்த்து வெட்கப்பட்டு போகும்படி பயப்படும்படியாக வெண்கல அரண்கள் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். அலங்கங்க, பெரிய மதில் அக்கினி மதில் சுவர் நம்மளை சுற்றி எழும்பி இருக்குதுங்க. 2025 என் தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து எரேமியா 1:18 சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், அஞ்சாதே என்று சொல்லுகிறார். அஞ்சாதே. எரேமியா 1:18 இவனமாக சொல்லுகிறது, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அந்த ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணம் இரும்பு தூணும் வெண்கல அலங்கவும் ஆக்கினேன். அதனால அதுக்கு முன்ன என்ன சொல்றாரு பாருங்களேன், நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதே. தேவன் சொல்லுகிறார், அநேக வாலிப பிள்ளைங்க வேலை ஸ்தலத்துல போன வருடத்துல அநேகரை பார்த்து பயந்திருப்பீங்க. அநேகர் உங்களை மேற்கொள்ள வந்தாங்க. நீங்க மேற்கொள்ள அவர்களை முடியாம ஏன் நான் இவன்கிட்ட வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கி இருக்கிறீங்க.
இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவன் உங்களை சுற்றி பெரிய அக்கினி மதிலாக இருக்கிறார். நீங்க உங்களை மேற்கொண்டவர்களை நீங்க மேற்கொள்வீங்க, அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். தேவனுடைய பலத்தினால, கிறிஸ்தேசுவின் வல்லமையினால, பரிசுத்த உதவியோடு இந்த ஆண்டு அநேகரை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கிற சகல அதிகாரத்தை வல்லமைந்த தேவன் இந்த ஆண்டு எதெல்லாம் உங்களை துக்கப்படுத்திச்சு போன ஆண்டு, அதையெல்லாம் இந்த ஆண்டு நீங்க கர்த்தருடைய நாமத்தினால் உங்க பாதத்தை கீழ்ப்படுத்துவீங்க. சகலமும் அவருடைய நன்மையினால் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எனக்கு அருமையானவர்கள், என் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நிச்சயமா நான் சொல்றேன், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வரவிருக்கிற நாட்களில் சோதனை வரலாம், வேதனை வரலாம், சவால்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், பசி வரலாம், பட்டினி வரலாம், பஞ்சம் வரலாம், வியாதி வரலாம், என்ன வேணா வரலாங்க. அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ அவர்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னை வெண்கல அரணாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் இடறி போய் விடுவார்கள், காரியம் வாய்க்காதே போகும். இல்லையா? தந்திரக்காரோட கைகள் காரியத்தை முடி நடத்தக்கூடாதபடி அவருடைய உபாயங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எதெல்லாம் உபாயங்கள் போன வருடம் வந்ததோ அந்த உபாயங்கள் எல்லாம் இந்த ஆண்டவர் வாய்க்காதே போகும்படி செய்ய போகிறார். அருமையானவர்களே, என் தேவன் வாக்கு கொடுத்து விட்டாருங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார். பாருங்களேன், 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொல்லாதவர்கள் கைக்கும் பலவான்களின் கைக்கும் கர்த்தர் நம்மளை நம்ம குடும்பங்களையும் தப்புவித்து பாதுகாத்துக் கொள்ள போகிறார். ஏனென்றால் அவருடைய சொத்தை நமக்கு துணித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த எரேமியா 15, 20, 21 வசனம், எரேமியா 20, 11வது வசனங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்கள் முகம் பிரகாசமடைந்து கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு பிள்ளைகள் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை ரட்சித்துக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளை ரட்சித்தவர் கைவிட மாட்டாருங்க. நான் உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை என்னையும் தப்புவித்து ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களை தேடி மற்றவர்கள் வந்து, ஏனென்றால் நீங்கள் வெண்கல சுவராக அலங்கமாக இருக்கிறபடினால் உங்களை ஒன்று மேற்கொள்ளாது, உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. உங்களோடு கூட வந்து இருக்கிறவர்களும் உங்களிடத்தில் அடைக்கலைப்பட்டமாய் வருகிறவர்களும் சத்துரு மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் நம்மளே, நம்முடைய குடும்பங்களையும், ஊழியங்களையும், நம்முடைய சபைகளையும், இந்திய தேசத்தையும், தேசங்களுக்கு அனைத்து ஜனங்களையும் அவர் வெண்கல அரணாக பாதுகாப்பாக, அக்கினி மதிலாக, இரத்த கோட்டையாக இருந்து பாதுகாத்துக் கொள்வாராக. நீங்கள் விசுவாசித்தீர்கள், இந்த ஆண்டு முழுவதும் ஜெயத்தை எடுப்பீர்கள், ஜெயம் அடிப்பீர்கள், ஜெயம் அடிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்கும் விசுவாசம் வரட்டும். இயேசுப்பா, போன வருடம் என்னை விழ வச்சாங்க, ஆனா இந்த வருடம் கர்த்தர் என்னை வெண்கல அரணாக அலங்கமாக வைத்திருக்கிறார். நான் சத்துருவை மேற்கொள்வேன். நான் எல்லா காரியத்திலும் இந்த ஆண்டு ஜெயம் எடுப்பேன், எல்லாவற்றிலும் வெற்றி எடுப்பேன். நான் எதையெல்லாம் இந்த ஆண்டு அப்பா எனக்கு வேணும்னு கேட்டேன், அதெல்லாம் இப்பவே இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் பெற்றுக்கொண்டேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலக மாட்டார், எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். நான் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று விசுவாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பா. ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும். இயேசுப்பா, ஆத்துமாக்கள் ஆதாயமாகட்டும். கட்டப்பட்டவர்களும் கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுவிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பைசாசின் வல்லமையில் கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படட்டும். இயேசுப்பா, கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும், இரத்தத்தினால் மீட்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலப்பா, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும். பிசாசு கட்டுவித்திருக்கிற அத்தனை கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவே, கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுப்பா, அநேக சாட்சிகளை கத்திருந்த ஆண்டு கேட்க வைத்தீரே. வருகிற ஆண்டிலும் அப்பா அநேக
சாட்சிகளை கேட்க வைப்பீராக. 2025 துவக்கத்தை முடிவு உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும் இயேசுப்பா. உங்க கரம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் இயேசுவே. அப்பா, தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளும் உம்முடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆண்டு முழுதும் உம்முடைய சித்தமும் உம்முடைய திட்டமும் எங்கள் வாழ்க்கை நடக்கட்டும் இயேசுப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசுப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய வாசல்களை திறந்து கொடுத்து, இது உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னுகிறேன். வெண்கல கதவுகளை உடைங்க இயேசுப்பா. வெண்கல அரணாய் எங்களை வைத்திருக்கிறவரும் வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் உம்மால் தான் முடியும். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள் ராஜா. அப்பா, பிசினஸ் செய்து முன்னேற முடியும் தடையை காணப்படுகிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைத்து, அப்பா, எல்லா ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, அந்த கரத்தில் இருக்க புதையல்களும், இருளின் ஆதிக்கம் கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போகிறேன் இயேசுப்பா. நீர் உம்முடைய கரத்தை இவர்களுக்காய் நீட்டியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அத்தனை ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே. ஓ லிமனா ஷந்தர ஹூதுனகன சி தினிகுதுனபா லிமனா ஷேகர ஹூதுனகன சி தினிகுதுனபா. தகப்பனே, தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவே. பரிசுத்த ஆவியின் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்துங்க. ஆலோசனை தாங்க, ஞானத்தை தாங்க, புத்தி தாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க. நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. இப்பொழுது நான் எக்காலத்தை ஊதும் பொழுது நீங்கள் எல்லாரும் இந்த எக்கால சத்தத்தை கேட்டு சந்தோஷமாய் எரிகோ மதிலை இடிந்து விழுது ஆர்ப்பரித்தது போல நான் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆர்ப்பரிங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை எல்லாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு துணித்து கொண்டே இருக்கட்டும். God bless you. ஆமென்.